அழகான ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப அருமையாக பேசினாங்க. நம்ம ஊர் மாதிரியே எங்கள் ஊர் மிக சிறப்பான ஊருங்க. 18 பட்டி திருவிழாலாம் நடக்கக்கூடிய அற்புதமான ஊர் உங்க ஊர். ஆனால் எங்கள் ஊர் வேதாரண்யம். ஆமாம், அது தெரியும். பக்தர்குல மாரியம்மன் கோயில் ரொம்ப பெருமையான ஃபேமஸான ஊர். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, சொர்க்கத்துக்கு கடவுள் இறங்கி வந்தார். கடவுள் இறங்கி வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்டார், யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணுமோ அவங்கெல்லாம் விளக்கு பூஜை பண்ணுங்கன்னார். உண்மையா சொல்றேன், எங்க ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களுமே விளக்கு பூஜை பண்ணாங்க. ஒரே ஒரு ஆம்பளை கூட பண்ணலண்ணே. ஒரே ஒரு ஆம்பளை கூட பண்ணல. கடவுள் கேட்டாரு, ஏப்பா ஆம்பளைங்க யாரும் சொர்க்கத்துக்கு போக வேண்டாமா, வெறும் பெண்களாவே பண்றாங்களேன்னாரு. அப்பதான் நம்ம ஆள் ஒருத்தன் எந்திரிச்சு சொன்னா, இவங்கெல்லாம் போயிட்டா இதுவே எங்களுக்கு சொர்க்கம் தான் சார். கரெக்டா சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதுக்கு தனியா ஒரு சொர்க்கத்தை கண்டுபிடிச்சுக்கிட்டு? அதனால வாழ்க்கையில என்னைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ற பெண்களை விட ரொம்ப கஷ்டத்தை, எந்த கஷ்டம் வந்தாலும் அதை வெளிக்காட்டாத ஆண்கள் தான் உலகத்தையே மிகப்பெரிய தம்பிகள் இருக்காங்க பாருங்க. அதான் அந்த மாதிரி வாழ்க்கையில வாழணுங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஆனா அந்த அம்மா வந்து என்ன கேட்குற, என்னம்மா கேட்குற, நாங்க வந்து புருஷனை மதிக்கலையா, பொண்டாட்டி நீங்க என்னைக்கு எங்க சொந்த பந்தங்களை மதிச்ச? உங்க சொந்த பந்தங்க வந்தா எப்படி ஆடுற? எங்க சொந்த பந்தங்க வந்து, உங்க சொந்த பந்தங்க வந்தா மட்டன் குழம்பு, எங்க சொந்த பந்தங்க வந்தா மட்டமான குழம்பு வைக்கிறியா இல்லையா? உங்க சொந்த பந்தங்கள் வந்தா, உங்க அண்ணன் தம்பி வந்தா அப்படி சமைச்சு போடுற, இப்படி சமைச்சு போடுற, அங்க ஓடுற இங்க ஓடுற. அவங்க சொந்தக்காரங்க வந்தா ஆட்டு அடிக்கிறா, மாட்டு அடிக்கிறா, கோழி அடிக்கிறா, அசந்தா எண்ணெயை போட்டு அடிக்கிறாயா. நம்ம சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா கோடால தேயிலத்தை பூசிட்டு குதுகுதுன்னு ஒருத்தர் குப்புற அடிச்சு படுத்துக்கலாம் இல்லையா? எங்க நிம்மதியா இருக்க, எங்க நிம்மதியா இருக்க விடுறா. நான் உண்மையாக சொல்றேன், எங்க ஊர்ல அன்னைக்கு ஒரு பெரிய மனுஷன் ஒரு கூட்டு, நீ பிள்ளைய கரெக்டா வளர்க்குறியா? பிள்ளைய கரெக்டா வளர்க்குறாங்க. அன்னைக்கெல்லாம் உண்மையாக சத்தியமாக சொல்கிறேங்க, என் பையன் வந்து உண்மையாகவே சொல்கிறேன், வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி பிள்ளைகளை அப்பாவை வில்லனாவே காட்டி வளர்க்குறது இந்த பொம்பளைங்க தான். உண்மைதான் சார். புருஷன் முண்டாட்டிக்கு சண்டை வந்தா, நாங்கள் சொல்கிறது கரெக்டாக நீங்கள் கைத்தட்டணும். புருஷன் முண்டாட்டி 2 பேருக்கு சண்டை வந்துன்னு வச்சுக்கலேன், இந்த பொம்பளைங்க கேட்குற முதல் கேள்வி என்ன தெரியுமா? பிள்ளைகளை பார்த்து, உனக்காக தாண்டா உசுரோடு இருக்கேன், இல்லைன்னா ஒப்பம் பண்ணுறதுக்கு அப்படியே எதுக்கே போயிருப்பேன். இதை சொல்லாத அம்மாவை உண்டா சார்? உண்மை. எங்கள் ஊரில் ஒரு அம்மா 8 வருஷமா சொல்லுதுன்னு. நான் எப்போ செத்துருப்பேன்டா, உங்களுக்காக தான் உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன், 8 வருஷமா சொல்லுது. அதுக்கப்புறம் 2 புள்ள பிறந்திருக்கு. என்னமான்னு கேட்குறேன், மேலே உள்ளவன் கொடுக்குறான், நம்ம கையில் என்ன இருக்கு? எங்கே மேலே உள்ளவன் எழுத இலவச இணைப்பாது நாட்டில் பண்ணுறீங்களா இல்லையா? சரி, அன்றைக்கி எங்கள் ஊரில் ஒரு பெரிய மனுஷன் அவரை கூட்டி கேட்டேங்க, எங்க அவங்க பிள்ளைய நல்லா படிக்க வச்சுங்களே, எப்படி இருக்கான்? மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெரிய வக்கீல், நம்ம பையன் தான் தம்பி, முதல் கேஸே எம்எல்ஏ தான் போட்டிருக்கான், சொத்தை பிரித்து கொடு. அதுக்காக அந்த ஆள் படிக்க வச்சாரு. அது கூட பரவாயில்லைங்க. இன்னைக்கு இன்னொரு பெரிய மனுஷன் அவரை கூட்டு கேட்டேன், எங்க 2 பசங்க ஆச்சு, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு. 26 வயசுல முதல் பையனுக்கு கல்யாணம் பண்ண தம்பி, அவன் பொண்டாட்டி கூட்டு வெளியே போயிட்டான்னாரு. சரி, எல்லா வீட்லையும் நடக்கிற கதை தானே. சரி, 2வது பையனுக்கு எப்போ கல்யாணம் பண்ணிங்கண்ணே? 27 வயசுல பண்ணேன், அவன் நல்லவன் தம்பி, என்னை வெளியே போக சொல்லிட்டான்னாரு. முதல் பையன் மேலத்தில் இருக்கான், 2வது பையன் கீழத்தில் இருக்கான், அப்பா நடுத்தரில் இருக்கார் சார். நாட்டில் நடக்குதா இல்லையாங்க? அன்னைக்கு இன்னொரு பெரிய மனுஷன் மேடையில் பேசுறாரு, தாயை காப்போம், தாய் தான் உலகத்தில் மிகச்சிறந்த தெய்வம்னாரு. 2 பிச்சைக்காரம்மா முன்னாடி உட்காந்துச்சு. ஒரு அம்மா சொல்லிச்சு, இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றிருந்தா நான் ஏண்டி பிச்சை எடுக்கிறேன்னுச்சு. அதுக்கு இன்னொரு அம்மா சொல்லிச்சு, வாய மூட்றி, அவன் தான் என் பிள்ளை. மேடையில் தான் அப்படி பேசுவானே தவிர பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு அப்பயே வெளியே வச்சு விட்டாண்டிச்சு. இன்னைக்கு உண்மையாவே சொல்ல சார், மனைவி பேச்சை கேட்டு இந்த குடும்பம் சரிஞ்சு போகுதுன்னா என்னங்க காரணம்? என்ன காரணம்? மனைவி சாதாரண ஆளா இருக்கியா? மனைவி எவ்வளவு பிரச்சனை பண்ற. ஒரு காலத்துல பாடல்கள் அப்படி கொடுத்தாங்க சார், சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மகிழான வந்தானா, சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மகிழான வந்தானா, அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா, அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா, முத்தாக அரும்பெடுத்து முழுநீல சரந்தெடுத்து வித்தார கல்வி கடுத்து முத்தாரம் போட்டானா, முத்தாக அரும்பெடுத்து முழுநீல சரந்தெடுத்து வித்தார கல்வி கடுத்தில் முத்தாரம் போட்டானா, எதாக பேசி இள மனச தொட்டானா, எதாக பேசி இள மனச தொட்டானா, சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு அத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தானா, மயிலாட வந்தானா, மயிலாட வந்தானா. நல்ல ஒரு கைத்தட்டு. இந்த உட்கார்ந்துருக்கல காயத்ரி, சத்தியமா சொல்றேங்க, இந்த இந்த தண்ணியை எடுக்கிறேன், சத்தியமா சொல்றேன், நானும் மூஞ்ச கழுவுறேன், நீயும் மூஞ்ச கழுவு. நானும் மூஞ்ச கழுவுறேன், நீயும் மூஞ்ச கழுவு. சத்தியமா சொல்றேன் சார், இயற்கை அழகானவங்க ஆண்கள் மட்டும்தான்.
நீ வேணா கழுவு 1.5 கிலோ மாவு இறங்கலாம் என்ன கேளு. உண்மையிலே பெண்களுக்கு ஒன்று சொல்றேன், ஆ, ஆண்கள் மேக்கப் ஒருபோதும் போடுவதில்லை. ஆ, பெண்கள் ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் மேக்கப் போடலாம், அதுக்கப்புறம் மேக்கப் உங்களை கைவிட்டுரும். அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும், ஞாபகம் வச்சு. எல்லா நாளும் அது ஓடாது, அது மட்டும் உண்மை சார். இப்ப நான் உண்மையாவே சொல்றேன், கல்யாணம் பண்ணல அன்னைக்கே நான் பயந்தவன். நான் எங்க அப்பாட்ட சொன்னேன், முதல்ல இருக்கே நான் பயந்துட்டேங்க. நான் எங்க அப்பாட்ட சொன்னேன், ரொம்ப பயமா இருக்குப்பா அப்படின்னா, நீ மட்டும் உள்ள வாப்பா, பயமா இருக்குண்ணே, நீ மட்டும்தான்டா போனோம், அந்த மாரியம்மா மேல பார்த்து போட்டு உள்ள போடாதார். போனான்னு யாருங்க சிரிக்கிறது? உலகத்துல ஏன் முதல்ல கேட்டு அவ்வளவு சிரிக்கிறார். ஆமா, அப்பா துணைக்கு கூப்பிட்டு. ஆமா, அப்ப பயமா இருந்ததுங்க அன்னைக்கு. நான்லாம் முதல்ல அன்னைக்கு நானும் துணைக்கு கூட்டிட்டு போனேன். யார? நெப்போலியனை. அதே நெப்போலியனோ போயிருக்காரு. உண்மையாவே சொல்லுங்க, கல்யாணம் ஆன புதுசுல பொண்டாட்டிய முதல்ல வச்சு நம்மளால ஒரு கேள்வி கேட்பான் தெரியுமா? என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்பான். ஏன் பிடிக்கலாம் வெளியே வந்துடும் அன்னைக்கு. அதுக்கான 1000 பத்திரிக்கை அடிச்சு 3000 பேருக்கு கொடுத்து உள்ளெல்லாம் சாப்பாடு போட்டு எல்லாம் அனுப்பி விட்டது. ஆனால் அங்கே போய் நம்மளால் வளருவான் சார். அன்னைக்கெல்லாம் உன் கண்ணு இருக்கே, கண்ணு திராட்சை மாதிரி, உன் கண்ணை மாம்பழ கண்ணு, கால்கள் வாழை தண்டு, இருந்த வளரான் நம்மால். அந்த மட்டும்தான் நீங்களாம் பார்பெல்லாம் விரிஞ்சு அப்படியே ஆணழகம் மாதிரியே அழகாக இருக்கீங்க. ஒரு 3 மாதம் ஆட்டுவேன். இந்த கண்ணு திராட்சைன்னு சொன்னாங்க, அவன் தான் பொடி முட்டை கண்ணியன், பொடி முட்டை கண்டிப்பான். இந்த மார்பெல்லாம் விரிஞ்சு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் போயா டொக்க எரும மாடு. கல்யாணம் புதுசு சொல்லுவான், நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லைம்மா. 1 வருஷம் ஆகட்டும், அவ்வளோ ஒன்று நீ இருக்கணும், நான் இருக்கணுமா. நானே ஒருத்தர் பார்த்து கேட்டேன், நான் 1 மணி கட்டிட்டே பட்டாத படுறேன், நீ எப்படா 2 கட்டிட்டு சமாளிக்கிறேன் சொன்னா பாருங்க ஒரு பாயிண்ட். 1 கட்டினா நம்ம கூட சண்டை போடுமாப்ல, 2 கட்டி விடு, அது 2 சண்டை போட்டு நம்ம ஃப்ரீயாகலாம்னா. தெய்வான சக்கலத்தை வள்ளி கொரத்தி நம்ம கதையில இருக்குது. தெய்வான சக்கலத்தை வள்ளி கொரத்தி நம்ம கதையில இருக்குதடி. சிங்கார மதுரையின் எல்லையம்மா கதை தினம் நடக்குதடி. அப்பாவல் நான் உன்னை சிறையடைப்பேன், 1 2ஆக இருக்கட்டுமே. அடி ரக்காயி கல்யாண வைபோகமே. பிபி டும் 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 என்னடி ராக்கே. அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு உன் மனசை குளிருதடி. அடித்து நாடி மூக்குத்தி மாணிக்க சவப்பு மச்சான இருக்குதடி. வாழ்க்கையில் நல்ல ஒரு எல்லாம் கைத்தட்டு கொடுக்கலாம். ஒரே ஒரு விஷயம் தான், வாழ்க்கையில் எப்பயுமே ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா இவ்வளோ பெண்கள் இருக்கீங்க சார். நாங்கள் பெண்களை திட்டுறதுக்காக மட்டும் அல்ல, பெண்களை திட்டுறதுக்காக மட்டும் அல்ல, கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி ஒரு அப்பா எவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்சாலும் வெளியே சொல்ல மாட்டார். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வெளியே சொல்லுவாரா சார்? பிரச்சனைகளை வெளியே சொல்ல மாட்டார். ஆனால் பொம்பளைங்க சின்ன விஷயத்துக்கே மூக்க செஞ்சிடும். கையை ஓங்குனான்னா போதும், என்ன அடி, அப்படி அளவு சார் ஒரு சொட்டு கண்ணீர் வராது. சத்தியமாக சொல்கிறேன். இப்போ கையை ஓங்கின நம்மால் பைக் எடுத்துகிட்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்றுப்பான். ஏன்டா அடித்தா மாப்பிள்ள? இல்லைடா. இன்னொரு ஃப்ரெண்டு அடித்தா மாப்பிள்ள? இல்லைடா. ஆனால் பாருங்கள் நடக்குதா இல்லையா? ஆனால் பெண்கள் ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசாக்குவாங்க. ஆனால் அப்பா ஒரு பெரிய விஷயத்தை கூட சின்னதாக மாற்றுகிற மனித மனம் படைத்தவர் யாருன்னா அப்பாங்கிற அற்புதமான மனுஷன் சார். நான் என்னோட கதையை சொல்லியே நிறைவு செஞ்சிடறேன். உண்மையாக சொல்கிறேன். நான் வந்து SKS அரசு மேல்நிலைப்பள்ளி வேதாரண்யத்தில் படித்தேன். அங்கே தான் படித்தேன். அப்போல்லாம் 10th வந்து ரிசல்ட் வரும். மாலை மலர் மாலை முரசல் தான் ரிசல்ட் வரும் இல்லையா? இப்போ மாதிரி நெட்டெல்லாம் கிடையாது. அப்போ மாலை மலர் மாலை முரசல் ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டு நாளைக்கு வரப்போகுதுன்னா எங்கள் அம்மா கூப்பிடுது, இன்னைக்கு தம்பியா நாளைக்கு ரிசல்ட் ஆமாடா. அதுகிட்ட யாரோ சொல்லியிருக்காங்க நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுதுன்னு. நான் ஃபெயிலாக போயிடுவேன்னு எங்கள் அம்மா சத்தியமாக நம்புது. ஃபெயிலாக போயிட்டீங்கன்னா ஒப்பா அடிப்பாடுறா, அதனால நீ உங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்துச்சு. ஏன்னா என்னை ஒரு சேஃப்டி லாக்கரில் வைக்கிது எங்கள் அம்மா. ஃபெயிலாக போயிட்டா அங்கேயே இரு, பாஸ் பண்ணால் அங்கே வா இல்லை. அப்போது நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டேன். ஏன் எங்கள் அக்கா வீட்டுக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா அனுப்பிடுதுன்னா அங்கே தான் எங்கள் அப்பா வரமாட்டார். எங்கன்னா எங்கள் மாமாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் டிஷும் கொஞ்சம் பிரச்சனை, அதனால் வரமாட்டார். என்னை அனுப்பி விட்டுடுச்சு. அதே மாதிரி 10th ரிசல்ட் வந்துச்சுங்க.
மாலை மலரில் என் பேப்பரில் என் நம்பர் வரல, நான் ஃபெயிலு. என்ன அப்பெல்லாம் இந்த ஃபெயிலாக போயிட்டா சில பேர் ரோசமானத்தோட தற்கொலை பண்ணிப்பாங்க. ஆமாம்மா, அப்போ இருந்தாங்க. ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு தான் எக்ஸாம் எழுத முடியும், அதனால தற்கொலை பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி காலம்லாம் இருந்தது. நமக்கு அவ்வளோமான ரோசம்லாம் இல்லை. எங்கள் அக்கா நண்டு குழம்பு வச்சு நான் தின்னுட்டு தான் இருந்தேன். எங்கள் அப்பா தேடிட்டு வந்திருக்காரு, எங்கே போயிட்டா அந்த கருவாப்பைய, அவரே என் கலரில் தான் இருப்பார். ஆனால் எங்கே போயிருக்கா அந்த கருவாப்பையன்னு தேடி இருக்காரு. ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்க போகுது. ஆமாம், எங்கள் அம்மா சொல்லியிருக்கு, என்ன அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னான், அவன் போயிருக்க மாட்டான்டி, நீ அனுப்பி வச்சிருப்பேன். உடனே எங்கள் அம்மாவுக்கு தெரியாது அவருக்கு. ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, அடுத்த நாள் காலையில் 2 பேப்பர் வந்து அதுலேயும் நம்பர் வரல. 3வது பேப்பரில் தான் என் நம்பர் வந்தது. எனக்கு முன்னாடி இருக்கவனு ஃபெயிலு, பின்னாடி இருக்கவனு ஃபெயிலு, என் நம்பரையும் சேர்த்து விட்டான். 15 நாள் கழித்து தான் அப்போ மார்க் ஷீட் வரும். 15 நாள் கழித்து மார்க் ஷீட் வந்துச்சு. ஒரு ஓட்ட சைக்கிள் வச்சுருக்காரு எங்கள் அப்பா. முன்னாடி உட்கார வச்சா ஓடிடுவான்ட்டு, பின்னாடி கேரியரில் உட்கார வச்சா ஓடிடுவான்ட்டு முன்னாடி உட்கார வச்சார். அந்த கேட்டுக்குள்ளே வாடான்னு கூப்பிட்டு போய் வாத்தியார்கிட்ட கேட்டார், எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான் என் பையன். எங்கள் வாத்தியார் மார்க் ஷீட்டை எடுத்துகிட்டு, நான் 10th 403 மார்க் வாங்கியிருந்தேன், 403. அப்போ அது பெரிய மார்க். அப்போவே அது நல்ல பெரிய மார்க்கு. எங்கள் அப்பா என்னை பாராட்டலைங்க, ஒரே வார்த்தை சொன்னார், இவனா 403, இவன் கிளாஸ்லேயே பள்ளிவெல்னு ஒரு பையன் படித்தான், அவனாக இருக்கும் பாருங்கள் நல்லான்னார். சத்தியமாக எங்கள் அப்பா அப்படி தான் சார் சொன்னார். ஆனால் என்கிட்ட அப்படி சொன்ன அப்பா ஊர் புழுக்க என்ன தெரியுமா சொன்னார், என் பையன் 400க்கு மேலே மார்க் வாங்கியிருக்கான்ப்பா, நான் நினைக்கவே இல்லைப்பா, 400க்கு மேலே மார்க் வாங்கியிருப்பா, 400க்கு மேலே மார்க் வாங்கியிருக்காப்பான்னு ஊர் ஃபுல்லாக சொன்னார். வாழ்க்கையின் கடைசி வரை நம்பியார் வேஷம் போட்டுட்டு செத்த பிறகு எம்ஜிஆராகி மாறி நிற்கிற ஒரே உறவு அப்பா என்கிற உறவு மட்டும்தான் சார். அப்பா எதையுமே வெளியே சொல்ல மாட்டார். யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீர், அதுக்கு தாண்டா அவருக்கு அப்பான்னு பேரு. யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீர், அதுக்கு தாண்டா அவருக்கு அப்பான்னு பேரு. தோழனாய் இருந்தவர் தொழில் தூக்கி வளர்த்தவர், கலனா காசு கூட கடன் இல்லாம வாழ்ந்தவர், பட்டினியில் படுப்பவர் பழங்காசு கொடுப்பவர், ஆகமத்தான் சொல்ல போனா ஆண்டவனுக்கு அடுத்தவர், ஆண்டவனுக்கு அடுத்தவர். யாருக்கும் தெரியாது என் அப்பா கண்ணீரு, அதுக்கு தான் அவருக்கு பேரு. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமே அப்பாவுக்காக. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், நீங்கள் உண்மையாக மனசாட்சிப்படி கைத்தட்டுங்க, உண்மைன்னா கைத்தட்டுங்க சார். அம்மாவுக்கு தெரியாமல் அப்பா காசு கொடுக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி, அப்பாவுக்கு தெரியாமல் அம்மா காசு கொடுக்கும், அம்மாவுக்கு தெரியாமல் அப்பா காசு கொடுப்பாரு கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆனால் கட்டின பொண்டாட்டிக்கு தெரியாமல் தான் சார் கல்யாணம் ஆன உடனே பெத்த அப்பா அம்மாவுக்கே காசு கொடுக்க வேண்டியிருக்கு. கரெக்டா இல்லையா? கட்டின பொண்டாட்டிக்கு தெரியாமல் தான் சார் கொடுக்க வேண்டியிருக்கு. கண்ணன் தம்பிக்கு காசு கொடுக்கணும், கட்டின பொண்டாட்டிக்கு தெரியாம தான் சார் கொடுக்க வேண்டியிருக்கு. அக்கா தங்கச்சி கொடுக்கணும், கட்டின பொண்டாட்டிக்கு தெரியாம தான் சார் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப யாருக்குமே காசு கொடுக்க சொந்த பந்தங்களை அரவணைக்கு விடாம விடுறாளே பொண்டாட்டின்னா, எங்க அம்மா தெருவில் நிக்கணும், எங்க அப்பா தெருவில் நிக்கணும், எங்க அக்கா தங்கச்சி தெருவில் நிக்கணும். நான் மட்டும் உனக்கு வேணும்னா அந்த கல்யாணம் எப்படி சார் ஒரு ஆம்பளைக்கு இனிக்கும்னு தான் நான் சத்தியமா கேட்கிறேன். அதனால் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம், அம்மாவும் அப்பாவும் தாய். உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன் லட்சுமி மிட்டனில், அரபு சுல்தானில், பில்கேட்ஸில் கடைசி வரை தன் அம்மா அப்பாவோடு எவன் வாழ்கிறானோ அவன் தான் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன், உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன். உலகத்தில் தந்தை தாயோட மட்டும் இல்லை, தாத்தா பாட்டியோடும் வாழ்கிறவன் உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் என்று சொல்லி அற்புதமாக ரசித்து கேட்டவங்களை அத்தனை பெரிய திருப்பாதங்களுக்கு நன்றி சொல்லி, கலையாத கல்வியும் குறையாத வயது ஒரு கபடவாத நட்பும் கொன்றாத வல்லமையும் குன்றாத இளமையை கடுப்பினிகளா விடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியின் தவறாத சந்தானமும் தாடாத கெட்டியும் மாறாத வார்த்தையும் தலைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத வாழ்வு இறைவனையும் பார்த்து அன்பும் என்கிற 16 செல்வங்களும் குடும்பங்கள் நிறைய பற்றி நீங்கள் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் பல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி. அருமையான பேச்சு, மறுசுற்று சிறப்பா நிறைவு செஞ்சிருக்கார். அப்பான்னா யார் தெரியுமா? அப்பான்னா யார் தெரியுமா? தான் தவறி விழுந்த இடத்தில் ஒருபோதும் தன் பிள்ளை தவறி விழுந்து விடக்கூடாது என்று நினைக்கக்கூடியவன் தான் பெற்ற தாய். தந்தை இந்த தம்பி காசு விட்டுறான், செலவுக்கு வச்சிருந்த கொண்டு வந்துட்டாப்புல, வச்சுக்கணே இந்த காசு மட்டும்தான் வச்சுருக்கேன். 600 ஐயா கொடுத்த அந்த பணத்தை நீ வச்சுக்க. இந்த 600 ரிட்டர்னில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேற்று இப்படி தான் பட்டிமன்றம் ஆரம்பித்தேன். ஒருத்தன் 100 ரூபா அன்பளிப்பு, பேர் சொல்லாத வச்சுக்க. திருப்பி 1/2 மணி நேரம் ஆச்சு என்னை ஒருத்தன் சுரண்டுனான்.
யாருன்னு பார்த்தேன், அதே ஆள் சுற்றி வந்துட்டான். மறுபடியும் 250 ரூபா கொடுத்தான். ஒரே ஆள் 350 ரூபா அன்பளிப்பு கொடுத்தான். எல்லாம் பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் மட்டும் போகலையாடான்னு கேட்டேன். போதே இல்லை, எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன். என் பொண்டாட்டி திட்டுவா, திருப்பி தந்துருங்கிறாயா. நான் என்னடா பண்ணுறதுன்னு கேட்குறேன். 3 மணி நேரம் வச்சுருந்த அதில் 10 ரூபா சேர்த்து கொடுன்னு கேட்குறாயா. அப்போ யாரான்னு பார்த்தா கொரோனாவில் வட்டிக்கு விட்டு போண்டியா போனவனா இருக்கேன். ஏன்ட்ட வசூல் பண்ண தர்றான். ஏற்கனவே நான் விட்டதை வசூல் பண்ண முடியாமல் தான் ஊருப்பா இதுக்கு சுற்றுறேன். வாழ்க்கை அப்படி சிக்கல் இருக்குது. இப்பொழுது பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர், மன நிறைவான பேச்சாளர், சின்னத்திரை நடிகை கல்பாக்கம் விஜய் டிவி காயத்ரி அவர்கள் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. என்ன வளர்த்திடாது